கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாக எங்களிடத்தில் அனுபவித்து புதுக்குமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரளி இவ்வளவு பிரியாரிச்சு இலவசமாய் கொடுத்தவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நீர் வாக்கு பண்ணினபடியே மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நீர் வருவதற்கு முன்னதாய் நடக்கிற சம்பவங்களை நீர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே அதை புரிந்து கொள்கிற ஆண்டவரே ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தரும்படி இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நேசருண்டோ உன்னத நீரல்லவோ, கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எங்கள் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எங்கள் கவலைகள் மாறிடுதே. கல்வாரி சிலுவை நோக்கிடும் போது கல்மனம் கலங்கிடுதே. கல்வாரி சிலுவை நோக்கிடும் போது கல்மனம் கலங்கிடுதே. பரிசுத்தர் போற்றும் பரமராஜன் என் பாவங்கள் நீக்கினாரே. பரிசுத்தர் போற்றும் பரமராஜன் என் பாவங்கள் நீக்கினாரே. உம்மை போல் நல் நேசருண்டோ உன்னத நீரல்லவோ, கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எந்தன் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எந்தன் கவலைகள் மாறிடுதே. நான் ஒரு கழுதை, நீரோ என் தேவன், நான் உமதடிமையல்லோ. நான் ஒரு கழுதை, நீரோ என் தேவன், நான் உமதடிமையல்லோ. வழி நடத்தும் என் அருமை நாதரை வாழ்வெல்லாம் வாழ்த்திடுவே. வழி நடத்தும் என் அருமை நாதரை வாழ்வெல்லாம் வாழ்த்திடுவே. உம்மை போல் நல் நேசருண்டோ உன்னத நீரல்லவோ, கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எந்தன் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எந்தன் கவலைகள் மாறிடுதே. நேசரின் அன்பை அறிந்திடும் போது நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. நேசரின் அன்பை அறிந்திடும் போது நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. இதயத்தை நோக்கும் இயேசுராஜனை என்றென்றும் துதித்திடுவே. இதயத்தை நோக்கும் இயேசுராஜனை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை போல் நல் நேசருண்டோ உன்னத நீரல்லவோ, கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எங்கள் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது எங்கள் கவலைகள் மாறிடுதே.
வருகையின் போது எக்காலம் தோணித்திடுதே. என் இயேசுராஜன் வருகையின் போது எக்காலம் தோணித்திடுதே. நீதியில் நடத்தும் நல்ல மேய்ப்பரை நிச்சயம் சேர்ந்திடுவே. நீதியில் நடத்தும் நல்ல மேய்ப்பரை நிச்சயம் சேர்ந்திடுவே. உம்மை போல் நல் நேசருண்டோ உன்னத நீரல்லவோ. கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் அன்பை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. இதனாலும் நம்முடைய தியானத்திற்கென்று மத்திய எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32 வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். வாசித்து மத்திய 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே வாக்கியங்களை குறித்து நாம் மார்க் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 33 வரைக்கும் இந்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது எல்லா இடத்திலும் நாம் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கிறோம், அத்திமரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் எ லெசன். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அத்திமரம் என்று சொல்லும்பொழுது அத்திமரம் இஸ்ரவேலை குறிக்கிறது. அந்த இஸ்ரவேலை குறித்து திராட்சை செடி, அத்திமரம், ஒலிவ மரம் என்று சொல்லி 3 விதமான மரங்களை குறித்து சொல்லுவார்கள். எனவே அத்திமரம் இஸ்ரவேலை குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்துல அப்படியல்ல, அத்திமரத்தை தான் குறிக்கிறது. ஏனெனில் ஒரு ஓமை என்று சொல்லுகிறார். எனவே ஓமை என்பது உலக ஒரு உதாரணம். அந்த ஓமையிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கருத்தை, உன்னதமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஓமைகளாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து சொல்லும் பொழுது அங்கே அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவரை ஏன் ஓமைகளாக சொல்கிறீர் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு பாடத்தை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். எனவே அத்திமரம் எதை குறிக்கிறது? அத்திமரத்தை குறிக்கிறது. அது அதில் இளங்கிளை தோன்றுகிறது துளிர் விடும் பொழுது என்று சொன்னால், அது பனிகாலங்களிலே அது இதனுடைய இலைகளெல்லாம் உதிர்ந்து விடும் முழுவதுமாக. பனி நீங்கி அங்கே சம்மர், அதாவது உஷ்ணகாலம் வருவதற்கு முன்னதாக அவைகள் இலைகளில் மெதுவாக துளிர்கள் தோன்றும். எனவே அந்த துளிர்கள் தோன்றும் பொழுது சம்மர் சொல்லுவோம், அப்படி வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். எனவே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு உலக உதாரணமும் உன்னத கருத்தையும் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே அத்திமரம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அந்த துளிர் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற ஆண்டவர் குறித்த அநேக சம்பவங்களை தான் இந்த பார்க்கிறோம். அநேக காரியங்களை குறித்து 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அது துளிரை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அத்திமரம் என்று சொல்லும் பொழுது அத்திமரத்தில் எப்படி ஒரு துளிர் வரும்போது வசந்த காலம் சமீபம் என்று அறிகிறோமோ, அதுபோல் இந்த உலகத்திலே பூமியிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது
ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். எனவே இங்கு வாசிக்கும் போது டைம் இஸ் நியர். ஆண்டவர் அதான் அந்த வசனத்தில் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எனவே ஆண்டவர் வருகிற காலம் சமீபித்திருக்கிறது என்பது தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் தொடங்கும் போது, துளிர் விடும் பொழுது வசந்த காலம், அதுபோல் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையின் காலம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. தொடர்ந்து வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். 2 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 2வது, இதோ நியாயாதிபதி வாசல் படியில் இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ யார் வரப்போகிறார்? வாசல் படியில் வரப்போகிறது நியாயாதிபதி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், அடிக்கடி கேட்ட வசனங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். எனவே வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன் என்றால் அந்த சபைக்கு வெளி வாசப்படியில் நின்று அந்த தட்டுகிற காரியம் இன்றைக்கு சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே அங்கே யார் வருகிறாராம்? அந்த வசனத்தில் முதலாவது வாசித்த பொழுது அங்கே நியாயாதிபதி வருகிறார் என்று சொல்லி, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நியாயாதிபதி வருகிறார் என்று யாக்கோபு நிருபத்தில் வாசித்தபடியே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றோம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:11 வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் எனவே நான் பார்க்கும் பொழுது ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர இருக்கின்றார். வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றார். இதனால் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? தேவாலயம் இடிக்கப்பட்டு போகிறது. 2வது வருகைக்கு அடையாளம் என்ன? ஆண்டவரே, இந்த நம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் இந்த யுகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது தான் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார்.
அப்போ வரும்பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொல்லி லூக்கா 21:24 நான் பார்க்கிறோம். எப்பொழுது எருசலேம் மிதிக்கப்பட ஆரம்பித்தது? நெபுகாத்நேச்சார் ராஜா காலத்தில் இருந்து, இயேசுவுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நெபுகாத்நேச்சார் ராஜா காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவினால் மிதிக்கப்படும், அந்த கிறிஸ்துவினுடைய ஜனங்களாலே அது மிதிக்கப்படும், பாழாக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் புறஜாதியாரின் காலம் நடைபெறும். எனவே புறஜாதியாரின் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி, அந்த யுகம் ஆரம்பிக்க போகிறது. எனவே இதற்கு இடையிலே நாம ஏதாச்சும் ஒரு காலத்தை நாம் வெறித்து, கிருபையின் காலம், அது இரக்கத்தின் காலம், சபையின் காலம் என்று மனிதர்களாக போட்டுக்கொள்ளலாம் ஒழிய ஆண்டவருடைய கண்ணோட்டத்தோடு நாம் இவைகளை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு அவர் 40 நாள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். 40 நாள் உயிர்த்தெழுந்த பின்னதாக தம்முடைய சீஷர்களுக்கு தான் உயிரோடு எழுந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டு அநேக காரியங்கள் அவருக்கு கற்றுக்கொண்டு வருகிறதை நாம் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு அல்ல, நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆவியானவராலே அறிமுகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 30-31 வசனத்தை வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். எனவே அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் மறுபடியும் இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, அதை லூக்கா 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொல்லி 21:31 வாசிக்கிறோம். லூக்கா 21:31 வாசிப்போம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிற என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 32-33 வாசிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே, அவர் சமீபமாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த நியாயாதிபதியை குறித்து தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை நான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சர்தை சபை, பெருகமு சபைக்கு சொல்லும் பொழுது 12-13 வசனத்தில் வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அதே தியத்திரா சபைக்கு சொல்லும் பொழுது 18வது வசனத்தை வாசிக்கலாம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. எனவே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சபைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம்தான். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இந்த உலகத்தில் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இந்த பூமியில் 1000 வருட அரசாள போகிறார். எனவே அந்த ராஜா வரப்போகிற காலம் சமீபித்திருக்கிறது. அவர் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னதாக அவர் என்ன பண்ணுகிறார்? நித்திய நீதியை வர்ஷிக்க இருக்கின்றார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே 24வது வசனத்திலிருந்து நாம் இப்படி வாசிக்கிறோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. உன் பரிசுத்த நகரம், உன் பரிசுத்த நகரம் மாத்திரமல்ல, உன் பரிசுத்த ஜனத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்று சொல்லி அப்போ எருசலேம் மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிறது. அந்த இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற அந்த காரியம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற இஸ்ரவேலுக்கு மட்டும் அவர் வரல, அகில உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். எனவே இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்துவிட்டு போய்விட்டன. ஒருவராலும் இந்த உலகத்தில் சமானத்தை கொடுக்க முடியல. ஒருவரால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு கொரோனாவே கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இயற்கை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அனிமல் கிங்டம்ஸ், மிருக உலகத்தை அவர்களை ஒருபோது அவர்களால் என்ன கட்டுப்படுத்த முடியாது. சூரியன் சந்திரனை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிசாசின் மேல் அதிகாரம் உடையவர். இதை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே தம்முடைய அற்புதங்களினால் இதை வெளிப்படுத்தினார். குஷ்டரோகியை சுகமாக்கினார், குருடர் கண்களை திறந்தார், பிசாசுகளை துரத்தினார், காற்றையும் கடலை அதட்டினார், மரித்தோரை எழுப்பினார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லு வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி தூரத்தில் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டு நிற்கும். அப்படிப்பட்ட நியாயாதிபதியாய் கர்த்தர் இந்த நாட்களிலே சபைகளிலே உலாவி வந்து கொண்டிருக்கிறார்.
எனவே தான் 1 பேதுரு 4 வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம் முன்பு நம்மிடத்தில் துவக்கினால். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்றார். அப்படியே அவர்கள் பலிபீடத்து அண்டையில் இருந்த மூப்பர்களிடத்திலே துவக்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வருவதற்கு முதலாவது சபையோடு கூட கர்த்தர் அந்த நாட்களிலே இடைபடுகிற ஒரு காலம். இந்த இடைபடுகிற அந்த காலத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். அதான் வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிற, வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் சத்தம் கேட்டு கதவை திறக்கிறானோ நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அது அந்த சபைக்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். எனவே ஹீ இஸ் நியர், த டைம் இஸ் நியர், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ வி ஷுட் லேர்ன் எ லெசன். ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள, அத்திமரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தில் எப்படி துளிர் விடுகிறதோ, துளிர் விடுவது வசந்த காலம் என்று சொல்கிறோமோ, அதுபோல் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அது அடுத்தது சொல்கிறார், அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம், இவைகளாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று சொல்லி வாசி. லூக்கா 21ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். லூக்கால வாசிக்கிறோம், அப்ப சபை அந்த தேவாலயம் சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதே அவர்கள் சீஷர்கள் அவருக்கு சொல்லுகிறாங்க. இன்றைக்கி அதே எண்ணங்கள் தான் இருக்குது. சபையை கட்டடத்தை குறித்து தான் இன்றைக்கு மனிதர்கள் என்றும் பெருமையாக நினைக்கிறாங்க. கட்டடத்தை குறித்து தான் இன்றைக்கு அதிகமாக அவர்கள் மேட்டிமை சிந்தை கொள்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கைகளை, சபையில் இருக்கிற எண்ணிக்கைகளை குறித்து மேட்டிமை கொள்கிறார்கள். ஆனாலும் ஒன்று நாம் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம், இவைகளெல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அதே தான் அந்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அந்த எருசலேம் பண்டிகை நோக்கி அவர் வருகிறார். அப்போ வரும்பொழுது என்ன சம்பவிக்கிறது, என்ன சொல்லுகிறார்? 19:49-41 வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எனவே இதே சம்பவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் வருவதற்கு முன்னதாக, தாம் பாடுபட்டு மரிப்பதற்கு முன்னதாகவே அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து என்ன சம்பவிக்க போகிறது என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்திலே வாசிக்கும்போது தேவாலயத்தை குறித்து அவர்கள் பேசின பொழுதுதான் அதே காரியத்தை தான் இங்கு ஆண்டவர் சொல்கிறார். இது எப்போ சம்பவிக்கும்? இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகிறது. அது சரித்திரத்திலே கிபி 70வது ஆண்டு நடந்து முடிந்த ஒரு காரியம். அதற்கப்புறம் தேவாலயத்திலே அந்த கிறிஸ்து ஒரு பாலக்கம் அருவருப்பு வரும் என்று சொல்லி 15ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த நாளிலே நாம் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்கிறது மாத்திரமல்ல, உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். எனவே இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இருக்கிற அந்த சந்ததி ஒளிந்து போகாது. இந்த சந்ததி என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்கும், அந்த சந்ததியும் குறிக்கும். அதே சமயத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த துளிர் விடுகிற காலம், இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து நடக்கும்போது இருக்கிற அந்த சந்ததி. எனவே அந்த சந்ததி காலங்களுக்குள்ளாக தான் அது நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நிறைய பேர் 1948 வந்துருச்சு, இஸ்ரேல் வந்துருச்சு, அதனால் இந்த சந்ததி என்றால் 40 வருஷம் 88 ஆண்டவர் வந்துடுவார் என்று சொல்லி 81 சொல்லி கொண்டு இருந்தார்கள். அடுத்து 2000வது ஆண்டு வருவதற்கு முன்னே ஆண்டவர் வந்துடுவார்னு சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் அந்த நாட்களிலே நடைபெறவில்லை. ஆனால் இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்ச்சிகள், இந்த காரியங்கள் எல்லாம் பூமி எதிர்ச்சிகள், ஜனத்துக்குறோம் ராஜ்யத்துக்குறோம் ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகள், கேள்வி, குழப்பங்கள், எனவே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இவைகளெல்லாம் சேர்ந்து நடக்கும் பொழுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது என்று அறிந்தபடியினாலே நீங்கள் தலையில் நிமிர்த்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த ஜெனரேஷன் வாசிக்கலாம். மத்தேயு 11:16 வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16 வசனம். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து,
உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எனவே அந்த நாட்களிலே ஆண்டவர் வந்த அந்த நாட்களிலே அந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை அறியாமல் அவரை புறக்கணித்தார்கள். அதே விதமாக தான் இந்த நாட்களிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்ன சம்பவித்ததோ அதே காரியங்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னதாகவே சம்பவிக்க போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் ஒருவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவன் தன் சுய நாமத்தில் வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். யூத மக்களை பார்த்து சொல்கிறது மாத்திரமல்ல, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாத உபத்திரவங்கள் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். உபத்திரவம் என்பது வேற, நியாய தீர்ப்பு என்பது வேற. நியாய தீர்ப்பு என்பது அவர் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நியாய தீர்ப்புன்னு சொன்னால் அதோ முடிஞ்சிருச்சு கதை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வரும்போது வாதைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்கள் உணர்வுடைய செய்வதற்காக ஆண்டவர் செய்கின்ற காரியம். உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9 கடைசி 2 வசனம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை, தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இதே காரியத்தை தான் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சபைகளில் பார்க்கும்போது எபேசு சபை சொல்கிறார், நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியையை மறுபடியும் செய்வாயாக. தியத்திரா சபைக்கு சொல்லும் பொழுது மனம் திரும்பும்படி அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதே லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது நீ மனம் திரும்பி குணப்படு என்று சொல்லி லவோதிக்கேயா சபைக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற மக்களுக்கும் தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீடிய பொறுமையாக இருக்கிற காரியம். அதனால தான் பேதுரு சொல்வதா, கர்த்தருடைய நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிற என்று விசுவாசிகளுக்காக எழுதப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மனம் திரும்புதல் என்பது எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவர் கூட கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஆண்டவர், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எனவே இந்த வாதைகள் என்பது அவர்கள் அப்படியாச்சும் அவர்கள் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு அவர் கொடுக்கிற ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது நியாயாதிபதி வாசல் அருகே இருக்கிறார். எனவே அவருடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய புறஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழித்து தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கப் போகிறார். அவர் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக என்பதை தான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே அவர் ஸ்தாபிக்கவிருக்கிறார். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். எனவே அந்த காலம் வந்துவிட்டது. எனவே இவர்கள் சம்பவிக்கும் பொழுது அவருடைய காலம், அவருடைய நியாய தீர்ப்பின் காலம், அவருடைய வருகையின் காலம், புறஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் அழித்துவிட்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட போகிற காலம் வந்துவிட்டது. இதுதான் வெளிப்படுத்தல் 22:11 சொல்கிறார். இதோ சீக்கிரம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி அவர் கூறுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த ஜெனரேஷன் சொல்லும்போது, இந்த சந்ததி என்று சொல்லும்போது, அது யூத மக்கள் மாத்திரமல்ல, மற்ற புறவினத்தாரும் அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது காரியம்.
எனவே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. எனவே அந்த நாட்களிலே வாழ்கிற, அது விசேஷமாக இந்த நாட்களில் வாழ்கிற நாம் அந்த ஜாக்கிரதை சிந்தஉள்ளவர்களாய் அந்த ஆண்டவராய் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது சொல்கிறார், மத்திய 24 சொல்ல இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோது ஒளிந்து போவதில்லை. ஹெவன் அண்ட் எர்த் வில் பாஸ் அவே. அங்கே சொல்லும் பொழுது வானமும் பூமி என்று சொல்லும் பொழுது பூமிக்கு அடுத்த ஒரு வானம், அது மேகமண்டலம் இருக்கிற ஒரு அதை தான் வானம் என்று சொல்கிறோம். வானங்கள் என்று சொன்னால் பைபிளில் 3 விதமான வானங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வானமும் பூமியும் என்று சொல்லும் பொழுது பூமியோடு ஒட்டி இருக்கின்ற, பூமியோடு இணைந்திருக்கின்ற இந்த மேகமண்டலம் நிறைந்த ஒரு வானம். 2வது எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது வானம் என்று சொல்லும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரதீசுக்குள் பவுல் என்கிற பக்தன் தன்னை 3வது நபராக பாவித்து சொல்லும் பொழுது அவன் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அந்த 3ஆம் வானம் வரைக்கும் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் அதே எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ வானங்கள் 3 விதமான வானங்கள், அதற்கு மேலே தான் பரலோகம் இருக்கிறது. அந்த பரலோகத்திலே தேவன் வீற்றிருக்கிறார், தேவன் வாசமாயிருக்கிறார். அந்த இடத்திற்கு யாரும் போனதும் இல்லை, போகவும் முடியாது. இதே யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் கிட்டி சேரக்கூடாததுமாகிய ஒளியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என் மகிமையை ஒருவரும் காண முடியாது, கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் தான் தன்னுடைய மகிமையெல்லாம் திறந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் நாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தான் நமக்காக பாவ பரிகாரம் செய்து முடித்தார். எனவே அவர்தான் இந்த உலகத்துக்கு 2000 ஆண்டுகளாக அந்த ஆண்டவருடைய சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், கிருபையினால் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், அவருடைய சபையினுடைய கொள்கைகள், எனவே அவருடைய உபதேசங்கள் இவைகளை கடைபிடிக்கிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவராலே மீட்டுக்கொள்ளப்பட இருக்கிறவர்கள். எபிரேயர் 9:28 வாசிக்கும் பொழுது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படிக்கு 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் என்னாலும் சொல்லுகிறார், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். வெளிப்படும் பொழுது அதை தான் வாசிக்கிறோம். லூக்கா 18:8 வாசிக்கும் பொழுது மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் அவர், விசுவாசத்தை முடிக்கப் போகிறவர் அவர். இடையிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த வார்த்தைகள் வானம் பூமி ஒளிந்து போகலாம். 1 பேதுரு 1 வாசிக்கிறோம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. எனவே வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போகாது, அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே ஹெவன் அண்ட் எர்த் வில் பாஸ் அவே. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே 34, 35, 36 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நாம் அவருக்கு முன்னால் நிற்பதற்கு பாத்திரவான்கள். மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு பரலோகத்தோடு கூட ஒப்பிடும் பொழுது, பிதாவோடு ஒப்பிடும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் அறியப்படுகிறார். பூமியோடு ஒப்பிடும் பொழுது, மனு மக்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் மனுஷகுமாரன்.
So when Jesus is referred with the heavenly Father, he is referred as Son of God. பரலோகத்தை குறித்து தேவனை குறித்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரன் Son of God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் தேவதூஷணம் என்று சொல்லி அவர்கள் புறக்கணித்தார்கள். எனவே பூமியோடு சம்பந்தப்படுத்தி சொல்லும் பொழுது he is being called Son of Man, மனுஷகுமாரன் என்று அறிவிக்கப்படுகிறது நான் பார்க்கிறோம். எனவே மனுஷகுமாரன் என்றால் பூமியில் வரப்போகிறார். எனவே அதே தான் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது மின்னல் கிளைக்க தோன்றி வாசிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகை, எனவே தேவகுமாரனுடைய வருகை இல்லை. தேவனுடைய குமாரன் சொன்னால் பரலோகத்தில் வந்துட்டு அப்படியே போயிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் மனுஷகுமாரன் என்று சொன்னால் அவர் பூமிக்கு வரப்போகிறார். பூமியை சம்பந்தப்படுத்தி வரும்பொழுது தான் அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அதே வார்த்தையை தான் பார்க்கிறோம். நிறைய இடத்துல அதை வாசிக்கிறோம். அதே 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 37வது வசனத்தில் மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 39வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அவர் பூமிக்கு வரப்போகிற சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போகாது. நாம் வேறு விதமாக நாம் நம்புவதனாலே, வேறு விதமாக நாம் எதிர்பார்க்கிறதுனாலே இந்த வார்த்தைகள் மாறி போவதில்லை. ஒருபோது அது மாறாது. மனிதன் கொள்கையில் மாறுகிறதுனாலே ஆண்டவர் தம்மை மாற்றிக்கொள்ளப் போகிறதில்லை. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. எனவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. எனவே அவருடைய ராஜ்யம், பரலோகத்து ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றார். எனவே பூமிக்கு வரும்பொழுது அவர் மனுஷகுமார் என்று சொல்லி அவர் அறிவிக்கப்படுகிறதை, ஆவியானவர் எழுதியிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தைகள் 55ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதும் ரொம்ப அருமையான அதிகாரங்கள் இருந்தாலும் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே அவர் விரும்புகிற நடக்குமே ஒழிய நாம் விரும்புகிற வண்ணமாக, எதிர்பார்க்கிற வண்ணமாக, அல்லது ஒரு சபைகளிலே உண்டாயிருக்கிற அநேக விதமான கொள்கையின் அடிப்படையிலே அவைகள் நடக்கப் போகிறது இல்லை. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. எனவே லேர்ன் எ லெசன். நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எனவே யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அத்திமரம் என்றால் இஸ்ரவேலை குறிக்கிறது. அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அந்த நாளில் இஸ்ரவேல் வந்து சுதந்திரம் வாங்குச்சு. அநேக நாடுகளை, பாகிஸ்தான் சுதந்திரம், இந்தியா சுதந்திரம், இப்படி சில எல்லாம் சுதந்திரம் வாங்குச்சு. அந்த நாளில் ஆண்டவர் வருவார் என்று 1980வது ஆண்டுகளை நாங்கள் சபைக்கு போனபோது அதை தான் சொல்லி கொண்டு இருந்தார்கள். எனவே 48லேருந்து 88 அந்த சந்ததி வந்துவிடும் என்று சொன்னார்கள். அது பொய்த்து விட்டது. 2000 ஆண்டுகள் வந்துருவார்னு சொல்லி சொன்னாங்க, பொய்த்து விட்டது. இப்படி மனிதனுடைய எண்ணங்களின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே அத்திமரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்வோம். எப்படி அதில் துளிர் விட்டு வரும்பொழுது வசந்த காலம் சமீபம் என்று அறிகிறோமோ, எனவே பூமியிலே உலகத்திலே இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது அவர் வாசலருகே வந்திருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கிறார். நியாயாதிபதி வருகிறார். அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. அவர் சொன்னபடியே அது நிறைவேறப் போகிறதா இருக்கிறது. தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 36வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
அந்த வசனம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தையும் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தையும் வாசிப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஊழியர் 40 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு ஊழியர் அந்த நாட்களிலே சொன்னார், அது குமாரனும் அறியார் என்று சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, அது அதாவது அச்சுப்பிழை, குமாரன் அறிவியார். இதெல்லாம் மனுஷ புத்தியிலே, மனுஷ ஞானத்திலே, லௌகிக ஞானத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நாம் நன்றாக அதை தெரிந்து கொள்ளணும். முதலே நான் சொன்னேன், அந்த வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம். மனுஷகுமாரனும், அந்த மனுஷகுமாரன் சொன்னால் பூமியோடு சம்பந்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது மனுஷகுமாரன், அதாவது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தவர். எனவே அவர் சர்வ ஞானத்தை அவர் வெறுமையாக்கி விட்டார், சர்வ வல்லமையை வெறுமையாக்கி விட்டார், சர்வ வியாபியாக இருக்கிறதை அவர் வெறுமையாக்கி விட்டார். ஒரு நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். எனவே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது தேவன் அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். இந்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்த அந்த ஆண்டவர் பிதா தனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அவர் செய்தார். பிதா என்ன அவருக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். சுயமாய் ஒன்றும் அவர் சொல்லவில்லை. உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அதே 5ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனத்தை வாசிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு நிறைய பேர் சொல்லலாம், கர்த்தனோடு பேசினார், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. ஆனால் யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எனவே அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளணும். எனவே தேவன் பிதா என்ன சொன்னாரோ, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 5:24 சொல்லும்போது சொல்கிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 4வது வசனம் வாசிக்கிறோம். 17:4 யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 6வது வசனம் வாசிப்போம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். எனவே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் யாருடையதாம்? பிதா அவருக்கு தெரிவித்த காரியம், பிதா அவருக்கு அறிவித்த காரியம், பிதா அவருக்கு காண்பித்த காரியம். அதே விதமாக தான் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 16:10 வாசிப்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். சரி, இங்கே வாசிக்கப்படும் தொடர்ந்து என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்?
நான் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால என்னை மகிமைப்படுத்துவார். எனவே பிதாவுடையவைகள் யாவும் இயேசுனுடையவைகள், இயேசுனுடையவைகள் யாவும் பரிசுத்த ஆவியானுடையவைகள். எனவே வேத வசனத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டுமே ஒழிய, நமக்கு தோன்றுகிறது, நமக்கு நன்மையாக தெரிகிறது, சரியாக தோன்றுகிறது, நம்முடைய கொள்கைக்கு ஒத்து வரக்கூடியது, நாம் இவ்வளவு நாட்களாக நாம் பிரசங்கித்து வந்தது, இவ்வளவு நாட்களாக நம்முடைய உபதேசம் என்று சொல்லி பரிசேயர் உபதேசத்தில் பரிசேயர் வைராக்கியமாக இருந்தது போல, சதுசேயர் உபதேசத்தில் சதுசேயர் வைராக்கியமாக இருந்தது போல, ஏரோது புளித்தமாவென்று ஏரோது உபதேசத்தில் வைராக்கியமாக இருந்தது போல, அவரவர் தங்கள் உபதேசங்களில் வைராக்கியமாக இருந்து புரோஜனம் இல்லை. இயேசு சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே we should learn of Jesus Christ. ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, எனவே அந்த நாளையோ குமாரன் மரியா எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு தன்னை வெறுமையாக்கி விட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதுதான் தனக்கு தெரியும் என்று சொன்னாலே எனக்கு முன்னாடியே தெரியும். ஆஸ் a son of God he knows everything. தேவனுடைய குமாரன் என்கிற வழியிலே இப்போது அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதை வெறுமையாக்கி மனுஷகுமாரனாய் வந்த பொழுது பிதா என்ன சொன்னாரோ, என்ன தெரியப்படுத்தினாரோ அதை தான் அவர் சொன்னார். அதனால தான் சொல்கிறார், மனுஷகுமாரனும் அறியார், குமாரனும் அறியார் என்று சொல்வதற்கு காரணம் அதனால தான். ஆனால் இன்றைக்கு அவர் என்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறபடினாலே சகலவற்றை அறிந்தவர். எப்படி தம்மை வெறுமையாக்கினார் என்பதற்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இயேசு இருக்கிறார். அவரே அப்படி சொல்வாரானால் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை நாம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே தொடர்ந்து 24ஆம் அதிகாரம் 37 39 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 24. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். As in the days of Noah, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே, டைப்பாலஜி என்று சொல்வார், எடுத்துக்காட்டாக சொல்லுகிற ஒரு காரியம். எனவே இந்த எடுத்துக்காட்டாக சொல்லுகிற காரியத்தை நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ, அதாவது என்ன சொல்கிறார், அதில் முக்கியமான கருத்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது எப்படி என்றால், வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அதான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியம். அந்த வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராத இருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் உணராதிருப்பார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, நாம் உணர்ந்து நாம் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அதை அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்கியங்களை அவர் அறிந்து கொள்ளலை. இயேசு வாழ்ந்த நாட்களிலும் பரிசேயர் சைசர் அதை அறிந்து கொள்ளலை. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி ஓசியாவில் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை அறிந்து புரிந்து கொள்வதற்கு நம்முடைய உலக ஞானத்தினாலே ஒருபோது அறிந்து கொள்ளவும் முடியாது. உலகமானது 1:2 வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில், உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் எரிச்சைக்கு தேவனுக்கு பிரியமாயிற்று என்று 1 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய மத்தேயு 11:28 எல்லாருக்கும் தெரியும், வருத்தப்பட்டு பாரத சமூக நீங்களாரும் இடத்துக்கு வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் 27ஆவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பிதா தவிர ஒருவரும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறிந்தான். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆவது வசனத்தை வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். பவுல் சொல்லுகிறதை கவனிக்கும்படி லீதியான உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். யோவான் 8:43 வாசிக்கும்போது, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. எந்த உபதேசம் நமக்கு பிடித்திருக்கிறது? மனிதனுடைய உபதேசமா, சபைகளுடைய உபதேசமா, ஸ்தாபனங்களுடைய உபதேசமா, அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதரை இன்றைக்கு பிரசங்கிக்கிறார் அந்த உபதேசமா, அல்லது ஆண்டவருடைய உபதேசமா?
எந்த உபதேசத்திலே நாம் பிரியப்படுகிறோம், யார் நம்மை படைத்தவர், யார் நமக்காக பாடுபட்டவர், யார் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறவர், யார் நியாயாதிபதி, யார் இரக்கமுள்ளவர், யார் பாவங்களை மன்னிக்கிறவர், யார் நீதி உள்ளவராய் இருக்கிறார், யார் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எனவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்த வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், ஒரு எழுத்து உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். எனவே நோவாவின் நாட்களிலே உலகத்தார் என்ன இருந்தாங்களோ உலகத்தில் நடக்கிற சம்பவங்களாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணினது, ஆண்டவருடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டது. அந்த நோவாவை குறித்து அந்த வசனத்தில் ஆதியாம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம், 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியான உதவி செய்வார். 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் அங்கே நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை வாசிக்கிறோம், நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறினான். So he received a warning from God years before he prepared the ark. அந்த பேழையை ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். இதே விதமாக தான் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கின்றார். அந்த எச்சரிப்பை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுதல் மிக மிக முக்கியம். எனவே இப்போ 7வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆதியாமத்தில் வாசிக்கும் பொழுது, God commanded Noah, ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், கோ இன்டு த ஆர்க் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இட் இஸ் எ கமாண்ட்மெண்ட் given by God himself. அதற்கு முன்னாடி அடுத்த வசனத்தில் 4வது வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம், ஆனால் 4வது வசனத்தை வாசிப்போம். அடுத்தபடியாக, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். எனவே இந்த வசனத்தை வாசிக்க, so God gave a command to Noah. இங்கே அடுத்தது வாசிக்கிறோம், நோவா he carried out the commandment of God. ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை அவன் என்ன பண்ண கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட அந்த நோவா அவர் சொன்னபடியே எல்லா மிருகங்கள், அது சுத்தமானவைகள் அசுத்தமான எல்லா மிருகங்களையும் கொண்டாந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு he waits for God's commandment. எப்போ அவர் போங்கன்னு சொல்கிறாரோ போவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் கோ என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்குற அந்த கட்டளையின்படியே அந்த பேழைக்குள்ளே என்ன பண்ணுகிறான், அந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான், அந்த பேழைக்குள்ளே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். 7 நாள் அவர்களுக்கு ஆண்டவர் சமயம் கொடுக்கிறார், தவணம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாம் தடன்னு ஓடல, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. they waited for the command of God. அதே போல தான் அந்த நாட்களே நாம் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் விழிப்போடு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டியது மிக அவசியம். அப்போ 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 7 நாட்களுக்கு பின்பு நான் என்ன பண்ணுவேன், மழையை நான் வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது வரைக்கும் அவங்க இன்னும் உள்ளுக்கு போல ஒவ்வொரு நாள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேழைக்குள்ளார. 5வது வசனத்தை வாசிக்கலாம், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். எனவே சொன்னபடி உள்ளுக்கு போங்கன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாப்புல, எல்லா மிருகங்கள், எல்லா பட்சிகள், எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுகிறான், அங்கே உள்ளுக்கு கொண்டு போய் அவன் வைக்கிறதை நான் பார்க்கிறோம். 7 நாள் ஆகிறது. 6வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் நல்லா வாசிக்க, 6லேருந்து வாசிக்கலாம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. நோவாவை கூட பேழைக்குள் உட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. எப்ப ஜலப்பிரளயம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அப்ப 7 நாட்களுக்கு முன்னதாக, அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக எச்சரிப்பை கொடுக்கிறார். God gave a warning. ஆனால் ஆண்டவர் 7:1 வாசிக்கிறோம், God gave a commandment to Noah. அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், go into the ark ன்னு சொல்கிறார். 7 நாளைக்குள்ள இவங்க என்ன பண்ணா, எல்லாத்தையும் உள்ளுக்கு போய் சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 7 நாளைக்கு அப்புறம் நான் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன், ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கலாம்.
அந்த 7 நாள் 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அப்ப எப்ப உண்டாயிற்று? இந்த 7 நாளுக்கு அப்புறம் தான் ஜலப்பிரளயம் உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். தொடர்ந்து 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், ரொம்ப முக்கியம். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். Praise God. எனவே 7 நாளைக்கு முன்னாடி அந்த கமாண்ட் கொடுக்கிறார். இந்த 7 நாளில் எல்லாத்தையும் உள்ளுக்கு அவங்க போய் அடைக்கிறாங்க. அடைச்சி வச்சதுக்கு அப்புறம் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? இவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். 7 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் கதவை அடைக்கின்றார். அடைத்த அந்த நாளிலே அந்த நியாய தீர்ப்பு, அந்த ஜலப்பிரளயம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அன்றைக்கும் எல்லாம் என்ன பண்ணாங்க? கட்டினாங்க, இடித்தாங்க, திருமணம் பண்ணாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த நாட்களில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த மற்ற மக்கள் என்ன பண்ணினாங்க? வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். we should perceive, நாம் கற்றுக்கொள்ள, we should understand, we should know. அதான் ஆண்டவர் சொல்கிறார், கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக வாசிக்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். மத்திய 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். இவங்க ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, இவர் சொன்னது வாய்க்குள்ளே போகிறது ஒன்று தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லும்போது அது வாசனை வாய் வெளியே வரும்னு பரிசேயர் அவர் இதன் மொத்தம் இடரல் அடைந்தார்கள் என்று பரிசேயர் இடரல் அடைந்தார்ன்றது தெரியுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லன்றதை அவங்க தெரிஞ்சுக்கல. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அவர்கள் இடர்னது இவருக்கு தெரியுது, ஆனால் இவருக்கு ஆண்டவர் சொன்ன உவமை தெரியல. ஆண்டவரே இந்த ஓமை விளக்குங்கள் சொல்லிக்கிறது. ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாத இருக்கிறீர்களா? உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய உணர்வில்லாத நிலைமையை குறித்து அவர்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்றார். அதே 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். எனவே உணர்வடைந்தால் தான் அவர் சொல்லுகிற உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை தான் யோவான் 8:43 சொல்லுகிறார். விசுவாசிக்கிறாங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். அவருடைய சீஷராய் இருந்தால், அவருடைய ஆடுகளாய் இருந்தால், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவர்கள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே அந்நியரை விட்டு ஓடி போகும். எனவே 6:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. யார் உபதேசம் நமக்கு வேணும்? நாம் நம்பிக்கொண்டு இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து பழகின அதே பாரம்பரியத்தில் வந்து அதே உபதேசமா, அல்லது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வேத சத்தியமா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள்.
ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி ஆவி அவர்களை சேர்க்கும். நோவாவின் நாட்களிலே உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இதில் ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, சாய்ஸ் அதுக்கு எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை. எனவே உதாரணமாக மத்திய 25 சொல்லுகிறார், இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டது, அந்த 10 கண்ணிலும் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். எனவே இந்த சம்பவங்கள் அத்திமரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். இவர்கள் சம்பவிக்கும் போது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றார். இந்த சம்பவம் நடக்கும்போது நியாயாதிபதி வாசல் என்றே இருக்கிறார். எனவே இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறபடியினாலே நாம் அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவர் வருகைக்கு உணர்வுள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் நாம் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, பிரசன்னமாகும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கர் 3 கடைசியில் வாசிக்கும் பொழுது, அவருடைய வருகையிலே பரிசுத்தவான்களோடு கூட வரும்பொழுது அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. அவருக்கு பிழையற்றவர்களாய் அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது, அதே எபேசியர் 5 வாசிக்கும் பொழுது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய வருகை என்பது ரகசியமாக வருகிறதல்ல, ஆண்டவர் எப்போ வருவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே அத்திமரத்திலிருந்து ஒரு ஓமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, லூக்கா 21:28 வாசிக்கிறோம், சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். சமீபமாக இருக்கிறது என்று தான் அறிந்து கொள்ளணும். அப்போ சமீபமாக இருக்கிறது என்றால் ஆண்டு கோ என்று சொல்லி கமாண்ட் வந்துருச்சுனாக்கா வி ஷுட் ப்ரிப்பேர் அவர்செல்ஃப். எனவே ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். நோவாவின் நாட்களில் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி, மனுஷகுமாரன் என்று சொல்லிவிட்டேன். தேவனுடைய குமாரன் என்றால் பரலோகத்தை ஒப்பிடும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். பூமியை சம்பந்தப்படுத்தி வரும்பொழுது மனுஷகுமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே அந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதான் வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்திலே சபையிலே இன்றைக்கு உலாவி கொண்டிருக்கிற அந்த நியாயாதிபதி இன்றைக்கு சபைகளிலே உலாவி கொண்டிருக்கிறார். சபைகளில் இருக்க தலைவருக்கு, தூதனுக்கு முதலாவது சொல்லுகிறார். அந்த தூதனுக்கு மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் ஏன்னாக்கா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் துவக்கப் போகிறார். எனவே துவக்கி அதன் பின்னதாக தான் நீதிமானுக்கே கடினம் என்றால் பாவிகளும் பக்தி இல்லாதவர்கள் எங்கே நிற்பார்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்பரசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். எனவே கர்த்தருடைய சிச்சையை நாம் ஒருபோதும் அற்பமாக எண்ணவிடக்கூடாது. இந்த நாட்களிலே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்வடைந்து நம்மை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியர் 6:1 வாசிக்கும் பொழுது 1:2 இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் புத்தி சொல்கிறோம். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரச்சனைனா. நவ் இஸ் அ டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ், நவ் இஸ் அ டைம் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கல. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தையில் ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவர் என்று தாமதிக்கிற காரணம், நாம் நீடிய பொறுமையாக இருந்து நாம் மடந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையாக இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் இந்த வசனங்களை நாம் வாசித்த பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். அதை கவனம் மறுபடியும் வாசிப்போம். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. உணர்ந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். எனவே அப்படிப்பட்டவர்களாக இருப்போமானால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்த உள்ளவர்களாக காணப்படும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, நான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நீர் எழுதி கொடுத்த இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் இன்னும் எவ்வளவோ காரியங்கள் நீ சொன்ன காரியங்களாக நடந்தேற போகிறது. இந்த கொரோனா நாட்களை இது நீ முன்னெச்சரிக்கையாக நீர் இவைகளை சொல்லியிருக்கிறீர். இன்னும் நீ சொன்ன காரியங்களெல்லாம் இனி வரப்போகிற காரியங்களை தொடர்ந்து நடப்போகிறது. ஒன்று மாறி ஒன் ஆஃப்டர் அனதர். ஆண்டவரே, அடுத்தடுத்து இவைகளெல்லாம் சீக்கிரத்திலே நடக்கப் போகிற ஒரு காரியங்கள். அந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட முடியாது. இப்பொழுதே நாம் அதற்கு ஆயத்தப்பட்டு உடைய வருகை எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் இனிவரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, அந்த நாட்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும், உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும், பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும், ஒரு அன்பிலை நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.